உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடைசி கட்ட தேர்தல் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி வாரணாசியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி பிரம்மாண்ட பேரணியில் பங்கேற்றார். ஜன் தர்ஷன் என்ற பெயரில் 5 கிலோமீட்டர் தூரம் நடத்தப்பட்ட இந்த பேரணியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் மிதந்தபடி பிரதமர் மோடி சென்றார். ஏராளமான கார்களும் இருசக்கர வாகனங்களும் அணிவகுக்க மலர் தூவப்பட்ட திறந்த காரில் பிரதமர் மோடி மக்களை நோக்கி கையசைத்தபடி வாக்கு சேகரித்தார். பிரதமரை காண பல்லாயிரம் பேர் தங்கள் வீடுகளில் மாடிகளிலும் பால்கனிகளிலும் மணிக்கணக்கில் காத்திருந்தனர். முஸ்லிம்கள் வசிக்கும் ஹூகுல்கஞ்ச் எனும் இடத்தை பேரணி கடந்தபோது சிறுமி ஒருத்தி கையில் மாலையுடன் காத்திருப்பதை அறிந்த பிரதமர் அவள் கையில் இருந்த மாலையை வாங்கிக் கொண்டபோது கூட்டம் ஆர்ப்பரித்தது. பேரணி காசி வித்யாபீடத்தை எட்டியதும் அதற்கு அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான மேடையில் மோடி உரை நிகழ்த்தினார். அப்போது மத்திய அரசின் நலத்திட்டங்களை நிறைவேற்ற விடாமல் சமாஜ்வாடி அரசு முட்டுக்கட்டையாக இருப்பதாக மோடி குற்றம் சாட்டினார். பாஜக ஆட்சியில் அதிகாரிகளோ அமைச்சர்களோ மாநில வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மக்களுக்கு சேவை புரியாவிட்டால் தூக்கி எறியப்படுவார்கள் என்றும் மோடி எச்சரிக்கை விடுத்தார்.